山頂に通った寿司。ஸோ ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். Hi, I'm very happy to come here. So nice to meet you. யூடியூப் போயிட்டு ஏதாவது ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் காட்டும். இட்ஸ் நாட் ஈவன் யூசிங் த தமிழ் வேர்ட்ஸ் ஹியர். அந்த வீடியோக்கள் ஒன்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு $900 உழைக்கலாம், ஒரு நாளைக்கு $10,000 உழைக்கலாம், ஒரு நாளைக்கு $10 உழைக்கலாம், இல்லை ஒரு வேர்டுக்கு ஒரு $11 உழைக்கலாம். அந்த மாதிரி அவங்க தம்பனையில் போட்டிருக்கும். இட்ஸ் நாட் ஃபேர். ChatGPT இஸ் வெரி குட் வித் மேபி இஸ் குட் வித் ஜப்பனீஸ் பட் நாட் குட் வித் தமிழ். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய வரும். 90% செய்ய முடியாத மாதிரி இருக்கும். இல்லை அவங்க சொல்கிற அந்த வே வந்துக்கிட்டு அவங்க சொல்கிற அளவுக்கு மணி தராத. What's your point? What do you think? It's correct in your language? I think it's 10 of 9 points. 10 out of 9. Yeah, okay. I also gave the same point, in my language. So I think we are doing correctly. So நீங்கள் ஆன்லைனில் வந்துக்கிட்டு எந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட கடைசியாக நீங்கள் அதை யாருக்கு சரி விற்கணும், இல்லை அதை கொண்டு ஒரு ஃப்ரீலான்சர் சைட்டில் ஒரு கிக்காக நீங்கள் போடணும், அதை பார்த்து யார் சரி ஆர்டர் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு காசு வரும். உங்களுக்கு ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ண மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதை மட்டுமே வச்சு உங்களால் மணி மேக் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு லாங்குவேஜிலேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நீங்கள் ஏஐ டூல் ஒன்றை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முடிவெடுத்துட்டீங்க, அது மூலமாக ஆன்லைனில் மணி மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து தேவை ஒரு ஏஐ ட்ரான்ஸ்லேஷன் டூல். இப்போ இந்த ஏஐ டூல்ஸுகளை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக உண்மையில் உங்களுக்கு மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியுமா முடியாதா, அது உங்களுக்கு ரிலையபிள் பார்ட்னராக இருக்குமா உங்களோட ஆன்லைன் மணி மேக்கிங் ப்ராசஸில் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக மணி மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கூட நாரா ஜப்பான்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நானாக்கா. வெல்கம் டு த ஷோ. வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் சேனல், நானாக்கா. Thank you. Hi, I'm very happy to come here. So nice to meet you. ஓகே, தேங்க்யூ நானாக்கா. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 சென்டென்ஸை இங்கிலீஷில் வச்சுருக்கிறேன். இந்த 10 சென்டென்ஸ்லேயும் வந்துக்கிட்டு ரெண்டு ஒவ்வொரு லெவலுக்குரியது. ஸோ ஈஸி லெவல், அப்புறம் பிகினர் லெவல், அப்புறம் இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல், காம்ப்ளெக்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவலுக்குலேயும் 2 சென்டென்ஸ் படி 5 லெவலில் மொத்தமாக 10 சென்டென்ஸ் எங்கிட்ட இங்கிலீஷில் இருக்குது. இப்போ இந்த 10 சென்டென்ஸையும் இந்த 5 லெவலில் இருக்கிற 10 சென்டென்ஸையும் ஈஸியிலேருந்து காம்ப்ளெக்ஸ் லெவலுக்கு எந்த அளவு எக்குரேட்டாக இந்த ஏஐ டூல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகுது, அதுக்கு நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், அதை வச்சு உண்மையிலே நீங்களே ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கலாம், நீங்களும் ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த ஏஐ டூலை ஒரு ரிலையபிள் பார்ட்னராக உங்களோட ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். I will give you a sentence. So ChatGPT instruction கொடுத்துட்டோம். இப்போ அது சொல்லிருக்குது, ஓகே ஷுவர் ப்ளீஸ் ப்ரொவைட் த சென்டென்சஸ் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்லேட் டு ஜப்பானீஸ் அண்ட் இன் தமிழ். Don't forget subscribe. ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் ஈஸி லெவலில் இருக்கிறது, அதை என்ன மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கொடுத்துட்டோம். இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஜப்பானீஸ்லேயும் அதுக்கப்புறம் தமிழ்லையும் சொல்லி இருக்குது. இப்போ தமிழில் சொல்லிக்கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் பூனை பாய் மேல் உட்கார்ந்தது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம 10க்கு உட்கார்ந்தது, இது 10க்கு 10 கொடுக்கலாம். சரியாக தான் இருக்குது. அவர் அவுட்புட் வந்துக்கிட்டு இங்கே ஈஸி மோடில் வந்துக்கிட்டு சரியாக இருக்குது. ஸோ நானாக்கா, what do you think? In your language, is it correct? Yeah, correct. So let's go. What's your point for this? 10 out of 9, 10, 8? Yeah, it's 10 of 10. It's oh, correct. 10 out of 10. Yeah, it's okay, correct. It's correct. Okay, let's move to the second easy sentence. So she likes to read books அப்படிங்கிறத தமிழில் அவளுக்கு புத்தகங்கள் படிக்க விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை வந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மெக்ரோட ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அவளுக்கு புத்தகங்கள் படிப்பது என்றால் பிடிக்கும், அந்த மாதிரி தான் வரணும். புத்தகங்கள் படிக்க விருப்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலாக பேசுகிறப்போ வர அந்த சவுண்டிங்கு வரல. ஸோ இதுக்கு வந்தீங்கன்னா 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். What's your point? What do you think? It's correct in your language? I think it's 10 of 9 points. 10 out of 9. Yeah, okay. I also gave the same point, in my language. So I think we are doing correctly. The sentence is, the dog ran quickly through the park. ஸோ நாய் வேகமாக பூங்காவில் ஓடியது அப்படின்னு சொல்கிறது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இந்த சொல்லுது, த டாக் ரன் குவிக்லி த்ரூ த பார்க்.
ஸோ நாய் வேகமாக பூங்காவின் ஊடாக ஓடியது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சரியானது. ஸோ ஐ கேன் கிவ் only 7 out of 10 here. I think it's 10 or 8. 8? Yeah. Okay. So in Japanese, little bit more correct, I think. So she gave it 8 out of 10 for this sentence translations. He enjoys cooking Italian food on weekends. So அவருக்கு வார இறுதியில் இத்தாலி உணவு சமைப்பது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது அவருக்கு அல்லது அவனுக்கு. Okay, I think I can give 8 here without hesitation. So translation is quite okay, but it's not 100% accurate. So what do you think, Nanaka? How much you can give? Yeah, it's 9 points. 9. Yeah, almost same. Almost same. Okay, which is good. இங்கிலீஷ்ல வந்து ஜப்பானீஸ் சரி இல்லை இங்கிலீஷ் டு தமிழ் சரி ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுது அது சரியாக பண்ண அதே அளவு சரியாக பண்ணுது மற்ற லாங்குவேஜ்லேயும் சரியாக பண்ணல அப்படின்னு சொன்னால் அதே லெவலுக்கு தான் அடுத்த லாங்குவேஜ்லையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்குது. After finishing her homework, Maria went to the gym to exercise. Okay, சரியான முறைப்படி அந்த காலங்களை பிடிச்சிருக்குது past tense. ஸோ அது past tense முறைப்படி சரி. மாரியா அப்படின்னு சொல்லியிருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் மரியா. ஸோ மரியா தன் வீட்டு வேலையை முடித்த பிறகு உடற்பயிற்சி செய்ய ஜிம்முக்கு சென்றாள் அப்படின்னு சொல்கிறது உண்மையில் என்ன விஷயம் அப்படிங்கிறது சரியாக சொல்லுது. சின்னதாக ஒரு எழுத்து பிழையாண்டு அங்கே இருக்குது நேமில். மரியா தன் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு வீட்டு வேலை முடித்த என்ன ஸோ வீட்டு வேலை முடித்த உடற்பயிற்சி செய்ய ஜிம்முக்கு சென்றால் அப்படின்னு சொல்கிறது ஓகே தான். ஸோ அகெயின் இதுக்கு வந்து ஒரு 8 தான் கொடுக்கலாம். ஸோ 8 out of 10 தமிழ் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ what do you think, Nanaka? How about Japanese? This translation is correct, so 10 of 10. 10 out of 10? Yeah, it's okay. Correct. Yeah. Okay, that's great. Yeah, correct. ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஜப்பானீஸ் ட்ரான்ஸ்லேஷனை விட தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல. சன்செட் பிஹைண்ட் த மவுண்டன்ஸ் ஸோ சன் சூரியன் வந்துட்டு மலைகள் பின்னால் அஸ்தமனமாகுது. ஸோ காஸ்ட் போட்டு ஒரு வேலை ஸோ குழந்தைங்களோட தொப்படி பரவியது அப்படின்னு சொல்றது சரியான கிடையாது. ஸோ சூரியன் மலைகள் பின்னால் மறைந்தது அப்படின்னு சொல்றது சரியாக தான் இருக்குது. ஆனால் உண்மையான முறைப்படி சரியான தமிழ் முறைப்படி என்ன வரணும்னு சொன்னால் சூரியன் மலைகளின் பின்னால் அஸ்தமனமானது அப்படின்னு சொல்றாங்க கரெக்டு. ஸோ மூலாவது போல பள்ளத்தாக்கு முழுவதும் பொற்கொடி பரவியது அப்படின்னு சொல்றதும் முழுசாக கரெக்ட் கிடையாது. பள்ளத்தாக்குன்னு சொல்றது சரி, முழுவதும் சொல்றது சரி, பரவியது சொல்றது சரி, ஆனால் பொற்கொடி அப்படின்னு சொல்றது கிடையாது. ஸோ தங்கம் மாதிரி மின்னுகின்ற ஒரு வண்ணத்தை கொடுத்த மாதிரி பின்னால் பரவிச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். பொற்கொடி பரவியது அப்படின்னு சொல்றது 100% wrong. ஸோ இங்கே வந்துக்கிட்டு ஒரு ஹாஃப் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சரி. ஸோ ஐ திங்க் ஐ கேன் கிவ் 6 out of 10 here for Tamil translation. So what do you think in Japanese is it? Yeah, I think it also 6%. Okay. Yeah, because the word and word I can understand, but the sentence It's not correct. Not correct. It's not accurate. Yeah. Okay. Okay, இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற சென்டென்ஸை காப்பி பண்ணிக்கு வந்து இங்கே போட்டு பார்த்தோம்னு சொன்னால் is it correct? Yeah, correct. Almost correct. Almost correct? Yeah. Okay. I can understand. That's great. Yeah. ஸோ இப்போ நம்ம தமிழை பார்த்தோம்னு சொன்னால் சிரமமான காலநிலைமைகளை மீறி ஆராய்ச்சிக்குழு மலையின் சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்தது. ஓகே, அங்கு அவர்கள் கண்கவர் காட்சிகளை கண்டு மகிழ்ந்தனர். 3 சென்டென்ஸுமே கிட்டத்தட்ட அந்த சென்டென்ஸ்லேயே கிட்டத்தட்ட 3 விஷயம் இருக்குது. அந்த 3 நேம் அது அக்யூரேட்டாக தான் சொல்லியிருக்குது. கிட்டத்தட்ட கண்கவர் காட்சிகள் பிரெத் டேக்கிங் வியூஸ் அப்படின்னு சொல்கிறது மூச்சு விடையில்லாத அளவுக்கு அந்த தமிழில் சொல்கிறது இல்லை எப்போவும். ஸோ அந்த வகையில் இது நானும் வந்து சரின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஸோ நான் I think I can give here 9 out of 10 which is really good translation. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சரியான நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி 1-2 இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதாவது தான் 9லேருந்து 10 கொடுக்கும். ஸோ அவன் வாசி பார்த்துட்டு அவருக்கு புரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ வாட் யூ திங்க் how many marks you can give here? Almost 9. 9. Yeah, Okay. 9 points. Okay, so we both give 9 out of 10 for the same translation, English and Japanese. அடுத்த ஒரு அட்வான்ஸ் லெவலில் போட்டு பார்ப்போம், சென்டென்ஸை போட்டு பார்ப்போம். அதனால வந்துட்டு சீரிஸ் ஆஃப் இன்டர்கனெக்டட் நரேட்டிவ்ஸ் சொல்லுது ஒரு தொடர்கதையின் மூலம் அடையாளமும் சேர்க்கை கொண்ட கருவுகளை ஆராய்கின்றன. கருவுகளை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறது கிடையாது காலம் தமிழில். ஸோ அது ஒரு போல. அப்புறம் இந்த நாவல் விச் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம் சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி தான் வரணும். ஒன்றுக்கு தொடர்ச்சியான ஒன்று தொடர்புடைய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரணும். ஆனால் தொடர்கதைகள் மூலம் அடையாளம் சேர்க்கை உணவு போன்ற கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது கூட இதில் முக்கால்வாசி புள்ளியாக இருக்குது மோர் சென்டென்ஸில். ஸோ அது ஹெல்ப் ப்ரைஸ் ஃபார் த இன்டர்கெட் பிளாட் என்ரிச்ட் யுவர் கேரக்டர்ஸ். ஸோ அதுக்கு சொல்லி சிக்கலான கதை மோசை செழிப்புமான உருவாக்கப்பட்ட பாத்திரங்களாக பார்க்கப்பட்டது. அதுவும் ஒரு பாதி கரெக்டு கிடையாது. ஸோ ஐ திங்க் இது வந்துக்கிட்டு அவ்வளோ அக்யூரேட்டான ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது. இதுக்கு வந்துக்கிட்டு ஒரு 6 தான் கொடுக்கலாம் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால். ஸோ 6 out of 10 I can give here. So Nanaka, what do you think? In Japanese is correct or what? This is almost
6 points Okay. out of 10. So there are three things explained in this whole sentence. So when I look at that in Tamil, the translation is like half correct, half not. On each thing. So it is like that. Is it like that in Japanese also? Yeah, also. Okay, so in Japanese also it's same. So she thinks it's just the idea it gives, but it's not the correct, accurate translation. So she also gives 6 for that. I also give 6 for that in Tamil. So again, it gives the same level of translation. So இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் லெவலுக்கு மூவ் ஆனோம்னு சொன்னா பல கம்பெனிஸ் மார்க்கெட்டிங் ஸ்டடி எய்ம்ஸ் டு அட்ராக்ட் broad audience by leveraging social media and brand consistency and customer trust. நம்ம நார்மலாக சொல்கிறோம் எந்த அளவுக்கு accurate பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Do you understand? Yeah, I understand. So how about the translation? Is it accurate? It's 8 points. 8? Yeah, almost. Okay. Yeah, I can understand. 8. So she gives 8 out of 10 for Japanese translation. Let's check the Tamil one. இதெல்லாம் புதிய சந்தைப்படுத்த திட்டம் சமூக ஊடக நடிகை மற்றும் செல்வா உள்ள ஒரு ஒப்பந்தங்களை பயன்படுத்தி விரிவான பூங்கொடிஷன் இது இங்கே தமிழே கிடையாது. You know, it's not even using the Tamil words here. But for Japanese, I think it's using the correct sentence. I can read Japanese. Okay, so you know, it's not fair. ChatGPT is very good with it's good with Japanese, but not good with the Tamil. இதுக்கு நான் 5 கூட கொடுக்க முடியாது. சத்தியமா சமூக மனிதர்கள் என்னத்த சொல்லுதே புரியாத அளவுக்கு இங்கே மாற்றி வச்சிருக்குது பாருங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப கொலையான முறையில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ கேன் கிவ் ஒன்லி என்ன இங்கே சரின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறுவனத்தின் புதிய சந்தைப்படுத்தல் திட்டம், அது கூட கம்பெனிஸ் நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அது சரி, அது மாத்திரம் தான் சரி. ஸோ ஐ திங்க் ஐ கேன் கிவ் ஒன்லி 2 out of 10. It's a really bad translation. Okay. It's the really worst translation I ever seen in my life. The last complex sentence. So if you want to debate over whether artificial. So what do you think? Is it translated correctly or accurately? What's your rating here? 10 out of? Do you understand anything when you read the Japanese? But in Japanese it's difficult. But in English you can understand. But in Japanese, what do you think? Yeah, Japanese I understand. So maybe about 9 points. Okay. 9? Yeah. Really? Is that I can understand the sentence. So அவன் 9 out of 10 கொடுத்துருக்கிறா. இதுக்கு அவ்வளோத்துக்கு அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவு இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறா. ஸோ இப்போ நம்ம வந்துக்கிட்டு தமிழில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் சட்டசபை நபர் வெளியேற்ற வேண்டும் என்பதால் நன்கு உணவு சாட்சி மற்றும் இட்ஸ் நாட் ஈவன் ரிலேட்டட். ஐ திங்க் இட்ஸ் சம்மந்தமே இல்லாமல் இது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது. இதுக்கும் மறுபடியினால 2 தான் கொடுக்க முடியும் 10க்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 2 out of 10 மேபி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ChatGPT யூஸ் பண்ணி வேறு ஒரு லெவலில் இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா ஜப்பானீஸுக்கும் தமிழுக்கும் இதில் எந்த ஒரு சென்டென்ஸுமே 100% கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணல. சிம்பிள் லெவலில் இருக்கிற அந்த பிகினர் லெவலில் இருக்கிற சென்டென்ஸை வந்துக்கிட்டு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணியிருது. ஸோ அதுக்கு கூட நம்ம 9 தான் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகிறப்போ 1 குறைஞ்சி கடைசியாக கம்ப்ளெக்ஸ் லெவலுக்கு போகிறப்போ தமிழில் வந்துக்கிட்டு அது ஒரு 2 வீதம் தான் சரியான முறைப்படி, அதாவது ஒரு 20 வீதம் தான், அதாவது 100க்கு 20 வீதம் இல்லை 10ல் 2% தான் சரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு அது இருக்குது. நம்ம உண்மையில் யூஸ் பண்ணுற தமிழுக்கு நெருக்கமாக நீங்கள் ஒரு AI டூலை யூஸ் பண்ணி அதை ஒரு 100% உங்களோட ரிலையபிள் பார்ட்னராக நம்பி நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சரியான முடிவாக இருக்காது. உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொன்னால் தான் அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண இறங்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் சைட்டுகளில் freelancer.com இல்லை fiverr.com இல்லை அந்த மாதிரி அந்த கிக் சைட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தர், இப்போ ஜப்பானீஸ் தெரியாத ஒருத்தர் ஜப்பானீஸ் ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருப்பார். அது சீப்பாக இருக்கும், $5 $10 அந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை பார்த்துட்டு போயிட்டு வாங்கிட்டு அந்த சர்வீஸை அங்கே பே பண்ணி வாங்கி ட்ரான்ஸ்லேஷன் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இது வந்துக்கிட்டு மெஷின் ட்ரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. எனக்கு நேரம் இல்லாத டைமுக்கு, எனக்கு போதிய அளவு டைம் இல்லாத டைமுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கொடுத்துருந்தேன். அது ஒரு $15 என்னவோ, ஸோ ரொம்ப குறைய காசு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா 2 நாளைக்கு அப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்த்தாக்க பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு அது வந்துக்கிட்டு AI யூஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு உண்மையில் அந்த ட்ரான்ஸ்லேஷன் தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டேன்னா இவ்வளோ ChatGPT யூஸ் பண்ணிட சும்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு $15 வாங்குறீங்களே சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் எதுவுமே ரிப்ளை பண்ணல. இல்லை நீங்கள் அப்படி இதொன்று கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணவங்க இந்த ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்லி
அது பண்ணாங்கன்னு சொன்னால் மறுபடியும் உங்ககிட்ட வர மாட்டாங்க. ஸோ அதை ஒரு ரிலையபிளாக நீங்கள் ஒரு லாங் டர்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது மூலமாக பண்ண போகிறீங்க, அதை ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். உங்களுக்கு 100% ஃப்ளூவன்சியாக இருந்தால் தான் அதை நீங்கள் 100% எக்குரேட்டாக பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஏஐ டூலை மட்டுமே யூஸ் பண்ணி அதை 100% எக்குரேட்டாக நீங்கள் பண்ணவே முடியாது அப்படின்றதுக்கு நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த டெஸ்ட் வந்துக்கிட்டு ஒரு ப்ரூஃப். ஸோ இது சம்மந்தம் உங்களுக்கு என்ன சில டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நேனாக்கா வாட் யூ திங்க்? ஸோ will you use any AI tool, AI tools like ChatGPT to provide translation service from one language to other language? If you want to sell any translation services online to make money, will you use ChatGPT or any other AI tool? If I use just searching, okay, but make money is not good. So AI. It's because it's not the professional translation, right? Yeah. ஸோ அது வந்து கொடுக்காம ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரான்ஸ்லேஷனை கொடுக்காது. ஸோ அதால் நான் வந்துக்கிட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு சர்வீஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான். ஸோ அதுதான் உண்மை. ஒரு காலமே ஏஐ வந்துக்கிட்டு ஹியூமன் ட்ரான்ஸ்லேஷனையோ ஒரு காலமே ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் அதை மட்டுமே நம்பி ஒரு சர்வீஸை ப்ரொஃபஷனல் லெவலுக்கு கொடுக்கவே முடியாது. So Nanaka, thank you for joining our video today. Thank you for being a part of this video. So you want to say anything to the... Thank you for inviting me. ありがとうございました。Okay, I don't know what is that. So I think that's bye. Okay, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் bye. Don't forget subscribe.